வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் பதிகங்கள் நிகழ்ச்சி நம்ம இப்போ நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அபிராமி அந்தாதியை தினந்தோறும் நம்ம பாடல்கள் பார்த்துட்டு தொகுப்பு பாடல் நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் நம்ம அதை தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில பகுதிகள் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு, சிலது போகலை. பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. யாருக்கு தேவையோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இதனால் பலன் பெற்றாலும் சந்தோஷம்தான். ஸோ பகுதி 20 1ல் 3 பாடல் பார்த்தோம். இப்போ பகுதி 20ல் 2வதுல 3 பாடல்கள் 57 84 85. இப்போ அபிராமி அந்தாதியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா, அம்பாள் நாம் என்ன நினைக்கிறோமோ நினைத்ததை நினைத்த வண்ணம், கேட்டது கேட்ட வண்ணம் அப்படியே நமக்கு ஏற்படுத்தி தருவா. இப்போ பாடலும் விளக்கத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எல்லாமே என்ன, அதாவது வறுமை எல்லாத்தையும் நீக்கி அனைத்து துன்பத்தையும் விலக்கி நமக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் செல்வத்தையும் ஆத்தால் அருள்வார். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டம் எல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உன்தன் மெய்யருளே. இதுல அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயன் உலகத்தை படி அளக்கிறது சிவபெருமான், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கிறாங்கன்ற பட்சத்தில், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற காசை கொண்டாந்து மனைவி கிட்ட கொடுத்து இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணுன்றார். அதே மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறா, 2 நாழி நெல் கொடுக்குறாராம். எப்படி? 2 நாழி நெல்லை கொடுத்து இந்த உலகத்தை நீ திறம்பட அறம் செய்ய வேண்டும் சொல்லி யாரே சிவபெருமான் சொல்லிடுறார். ஒரு தலைவன் சொல்றத தலைவி கேட்கறது தான் ஒரு சிறந்த குடும்பம் இல்லையா? அம்பாள் என்ன பண்றா, அம்பாள் உலகத்துக்கே அம்மா இல்லையா? எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு தட்டி கொடுக்கணும், கெட்ட செய்யறவங்களை அழிக்கணும், அவங்களை திருத்தணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும், இப்படி அறம் செய்யும் அம்மா. அதனால தான் நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா அறம் வளர்த்த நாயகின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு ஒரு திருநாமமே இருக்கு. அப்படி இருக்கிற உன்னையும் நான் போட்டுறேன், ஓகேவா? அவர் இப்போ வருத்தப்பட்டு ஒரு விஷயம் சொல்றாரு அபிராமி பட்டர். ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று, அதாவது அவர் என்ன சொல்றாரு, உன்னை என் திருவாயால பசுந்தமிழ் பாமால நான் பாடுறேன், இதே வாயால பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தான்னு சொல்றாரு. அவரோட வருத்தத்தை எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. இப்படி நான் உன்னையும் பாடிக்கிட்டு இருக்கேன், இதே நேரத்துல நான் பொய்யையும் உலகத்துக்கு மக்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியதா இருக்கே, என்னை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் அம்பாள்கிட்ட வருத்தத்தோட சொல்றாரு. இதுவோ உந்தன் மெய்யருளே, இதுதான் உன்னுடைய உண்மையான கருணையா? உன்னை பாடுற இதே வாயால மக்கள்கிட்ட என்ன பொய் சொல்ல வைக்கிறியே, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை அழகா தெரிவிக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தா எனக்கு இந்த வருத்தத்தை போக்குன்னு சொல்றார். அதனால இந்த பாடல் நம்ம பாராயணம் பண்ணும்போது நம் மனதில் இருக்கும் வறுமை செல்வ செழிப்பு தீரும், நமக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும். பாடல் 84 இதுவும் அதே கேட்டகரி தான். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணுள் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கென்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணும் பார்த்திருமே. எப்படி சொல்ற பாருங்க, எவ்வளோ ஒரு வார்த்தையிலே விளையாடுறா பாருங்க அபிராமி பட்டர். உடையாளை யாரு? அம்பாள். என்ன உடையாள்? ஒல்குன்னா உலகத்துக்கே ஒரு அம்பாள், ஒரு அம்மா யாருன்னா அது அம்பாள் தான், ஓகேவா? அவ என்ன பண்ணியிருப்பாளாம், செம்பட்டு நிறத்தை உடைய பட்டை அணிந்திருப்பாள். அதாவது சிவப்பு நிற பட்டுடைய அணிந்திருப்பாள் அம்பாள். அவள் எப்பேற்பட்டவள்? ஒளிர்மதி செஞ்சடையாளை, சந்திரனை தலையில கிரீடத்துல சூட்டியிருப்பாள், கீற்று மாதிரி சூடியிருப்பாள். யாரு? அம்பாள். எப்படி சிவபெருமான் சந்திரனை சூடியிருக்காங்களோ, அம்பாளும் இது அந்த இளம்பிறையை சூடியிருப்பாள் அம்பாள். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாளுக்கு அந்த பிறைச்சந்திரன் சூடி இருக்கிறது இருக்கும், ராஜராஜேஸ்வரிக்கு இருக்கும், அம்பாள் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இருக்கிற
செஞ்சடையாளை யாரு கிட்ட போக முடியாது. நெஞ்சகர் வஞ்சம் உடையவர்களை யார் போக மாட்டா? அம்பாள் அணுகவே மாட்டாள். அவங்க கிட்டேயே போக மாட்டாள் அம்பாள். அவன் நெஞ்சகம் வஞ்சம் முடிச்சவன்பா, அவன்கிட்ட நாம ஏன் போனோன்ட்டு போக மாட்டா. அவளை எப்படி உருவப்படுத்துறார் பாருங்க. தயங்கு நுண்ணூல் இடையாளை. ஒரு நூலை பார்த்தா நூலு தான், அந்த நூலா இடையான்னு சந்தேகப்படுற அளவுக்கு அம்பாளுடைய சிற்றடை இருக்குதான். அதை எப்படி உருவப்படுத்துறாரு? எங்கள் பெம்மான் இடையாளை. ஒரு பாகத்தை வாங்கினது யாரு? அம்பாள் தானே. யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. பெம்மான் கிட்ட இருந்து ஒரு இடபாகத்தை வாங்கியவள் அவர்கிட்ட என்ன விண்ணப்பம் பண்றார்? இந்த பாடல் உறுதியா சொல்லிட்டார். எப்படியும் அருள் புரிஞ்சிட்டாரு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும்ன்ட்டு. இனி என்னை படையாளை, இனிமேல் எனக்கு மறுபிறவி இல்லை. எல்லா அறிஞர்களும் சித்தமகா புருஷன் என்ன வேண்டி தவம் இருந்தாங்க? மனித பிறவி பிணி தீர்க்க வேண்டும் என்றுதான் தவம் செஞ்சாங்க. அதோடு சேர்த்து அவருக்கு மட்டும் அதை கேட்காம உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. அவருக்கும் எனக்கு இனிமே இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டார் இந்த பாடல்ல. அதோடு சேர்த்து யாருக்காக கேட்கிறார்? நமக்காகவும் கேட்கிறார். உங்களையும் இனி ஆத்தாள் பிறவி பிணியை தீர்ப்பாள், திரும்பவும் உங்களுக்கு அந்த மனித பிறவி வராது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் விண்ணப்பித்து கன்ஃபார்ம் பண்ணி நமக்கும் இந்த பாடலை பாடினா பிறவி பிணி தீரும் சொல்றார். பாடல் 85 பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம். பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றடையும் வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே. என்ன சொல்றார் பாருங்க. பார்க்கிற திசை எங்கும் யார் இருக்கா? அம்பாள் தான் இருக்கா. ஆனா அம்பாள் எப்படி நமக்கு காட்சி தரா? ஒரு பக்கம் பாசமுள்ள அம்பாளா இருப்பா, இன்னொரு பக்கம் அங்குசம் வைத்திருப்பாள். பாசமும் அங்குசமும் வைத்திருக்கும் அம்பாள் எப்படி இருக்காளாம்? ஒரு பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும். அதாவது ஒரு வண்டு, ஒரு புதுமலர் பூத்த வண்டு இல்லாதான் புதுமலர் பூக்கிற இடத்துல தான் வண்டு சுற்றி வரும். ஏன்னா அந்த புதுமலர்ல தான் என்ன இருக்குமா? தேன் இருக்குமா. அந்த தேனை பிடிக்க போற வண்டு அந்த மலரில் சிறைப்பட்டு விடும். இதை நாம எப்படி எடுத்துக்கணும்னா, அம்பாள் எப்படி இருக்கா? ஞானப்பாலை சுமந்து கொண்டு நிற்கின்றாள். அந்த ஞானப்பாலை பெற வேண்டி நாம் என்ன பண்றோம்? அம்பாள்கிட்ட போய் வழிபடுறோம். அப்போ நாம யார்கிட்ட போய் சிறைப்பட வேண்டும்? அம்பாளிடத்தில் சிறைப்பட வேண்டும். அவள் யாரு? 5 மலர்கணைகளை கையில் வைத்திருப்பவள். எத்தனையோ தடவை பார்த்துட்டோம். வில்லு, கரும்பு, பாசம், அங்குசம், அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கிற அம்பாள் 5 மலர் கரும்பை வைத்திருக்கிறாள். அந்த மலர்கரும்பு எப்போ இருக்கும்? பக்தனை காக்கும், பகைவர்களை அழிக்கும். அடுத்த லைன்ல பாரு, என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள். திரிபுரைகளை அழித்தது சிவபெருமான். அப்போ சிவபெருமானின் மனைவி திரிபுரையாள். திரிபுரையாள் என்னுடைய துன்பத்தை, அல்லல்லான துன்பம், என்னுடைய துன்பத்தை எல்லாம் தீர்ப்பவள் யார்? அண்ட சராசரத்தும் தாயான திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையும். அம்பாளை எப்படி சொல்ல பாருங்க. அந்த அம்பாளோட திருமேனி எப்படி இருக்கான்? சிற்றிடை இருக்குதான். அந்த முளை மேல் குங்குமம் பூசப்பட்டுள்ளதாம். அந்த முளை என்ன சூடியிருக்கிறாம்? ஆபரணம், முத்து மாலை சூடி கொண்டுள்ளது. எவ்வளவு அழகா நம்ம சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த 3 பாடலுமே என்னது? நம்மளுடைய மொத்த துன்பம் எல்லாம் விலக்கி நமக்கு என்ன தேவைய வாழ்க்கையில் அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மொத்த பதிகம் 3. இது ஏற்கனவே 20வது பகுதியில் ஏற்கனவே 3 பாடல்கள் பார்த்துருக்கோம். இதில் 3 மொத்தம் 6 பாடல். இந்த 6 பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்க அனைத்து துன்பமும் விலகி நமக்கு என்ன தேவையோ ஆத்தால் தேவையானதை நினைத்ததை நினைத்த வண்ணம் கேட்டது கிடைக்க, நமக்கு தேவையானது, நமக்கு உரிமையானதே நமக்கு பெற்று தருபவள் யாரு? ஆத்தாள். அபிராமி அந்தாதியை தினந்தோறும் நான் 100 பாடல் படிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், எந்த பிரச்சனையும் வராது. நான் அம்பாள் பக்தங்க, என்ன பாடணும், என்ன படிச்சா கரெக்டா இருக்கும், இந்த உங்களுக்கு தேவையான தொகுப்பு பாடல்ல பாராயணம் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் பலனை சொல்லி அதுக்கு மொத்த பாடல் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்றவங்க
100 பாடல் பாராயணம் பண்ண முடியுன்றவங்க வாரத்தில் ஒரு நாளாவது 100 பாடல் பாராயணம் பண்ணி பாருங்க. எந்த தீவினையும் உங்களுக்கு வராது. பிறந்தது முதல் இறக்கும் வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளுக்கும் உண்டான பலனை இந்த 100 பாடல்களுமே நம்ம பெற்றுவிடலாம். என்ன மக்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 20 பகுதிகள் பார்த்துருக்கோம். ஏறக்குறைய ஒரு 60 பாடல்கள் தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் 40 பாடல் தொகுப்பு பாடல்களாக கொடுக்குறேன், எந்தெந்த பலனுக்கு என்னென்னு. இப்போ கொஞ்ச நாளாக நிறைய வியூஸ் போய்கிட்டு இருக்கு. சில பகுதிகள் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏன் இப்போ நான் இதெல்லாம் போடுறேன்னா, நிறைய நமக்கு இப்போ 7000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது தெரியணுங்கிறதுனால தான் பழைய பகுதியும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே நான் இணைச்சிருக்கேன்.